டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. ஸோ அதில் நிரந்தர பதிவு விவரங்கள்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பயனாளர் குறியீடும் கடவுச்சொல்லும் கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நம்பர் வந்துட்டு ஆட் பண்ணி இந்த இடத்துல போட்டுட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆன உடனே கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஐடியும் அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த்தும் கொடுங்க. ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஐடி எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் போய் பாருங்கள், அப்ளிகேஷன் ஐடி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு தேடினீங்க அப்படின்னாலே மெயில் ஐடியில் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேயும் பார்த்து அப்ளிகேஷன் ஐடி வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதை வச்சு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. டவுன்லோட்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு எப்படி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே மேலே வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல பாருங்கள் பிரிண்ட்டுன்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜில் வந்து ப்ரிவ்யூ வரும். ஓகேவா? ஸோ ப்ரிவ்யூவில் வந்துட்டு பாருங்கள் கரெக்டாக ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும். அது வந்தது அப்படின்னா தான் பிடிஎஃப்ல நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். அது வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. வரல அப்படின்னா மறுபடியும் வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ளார வாங்க, அந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஸோ உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கணும், நம்ம ஃபைல் மேனேஜரில் போய் பாருங்கள். உங்களோட ஃபைல் மேனேஜரில் போயிட்டு டவுன்லோட் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆகியிருக்கும். ஸோ அதுபடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.